ஹலோ. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 11:00ங்க. ஸோ இப்போ தான் வந்து ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக வந்திருக்கோம். நானும் வந்துட்டு என்னோடய ஒர்க் கீழே எல்லாம் முடிச்சாச்சு. சமையல் வேலைங்க ஃபுல்லாகவே முடிச்சாச்சு. முடிச்சுட்டு இப்போ வந்துட்டு என்னோடய ஒர்க்குக்காக வந்திருக்கேன். ஸோ நடுவில் எந்திரிச்சு போயிடுவேன். முக்கால்வாசி எந்திரிச்சு போயிடுவேங்க. எனக்கும் 2 கிட்ஸ் இருக்காங்க. 2 பேரும் வந்து பார்த்திங்கன்னா லீவில் இருக்காங்க இல்லையா. ஸோ ரொம்ப ஒர்க் அதிகமாக தாங்க இருக்குது. அதுக்கப்புறமா இன்றைக்கி நாங்கள் என்ன டார்கெட் பண்ணியிருக்கோன்னா, இந்த சாரீ பின் தாங்க. எவ்வளோ முடியுதோ அவ்வளோ பண்ணணும்னு சொல்லிட்டு தான். எங்களுக்கு வந்துட்டு 50யும் முடிக்கணும் அப்படின்றதெல்லாம் கிடையாது. எனக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா நீட்டாக பண்ணணும், அது மட்டும்தான். ஸோ அதனால் நான் ஒரு 5 பிரிக்க போகிறேன். 2 பேர் இருக்காங்க. ஃபஸ்ட்டு டிசைன் ஒன்றும் 2வது டிசைன் ஒன்றும் எடுத்து வச்சுருக்கேங்க. ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தங்க 2 பேர் இருக்காங்க. அவங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒருத்தங்களுக்கு எடுத்து கலரு ப்ளஸ் வந்துட்டு அவங்களுக்கு சாரீ பின் என்னென்ன கலரில் பண்ணணும், டிசைன் என்னங்கிறத அமுச்சு விட்ருவேன். அவங்க ஃபோனில் பார்த்து கரெக்டாக பண்ணிவிடுவாங்கங்க. ஸோ அதே மாதிரி கலர் காம்பினேஷன் பண்ணணுன்னாலும் நான் உட்காந்து என்னென்ன கலர்ஸ்க்கு என்னென்ன காம்பினேஷன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து அதை தான் எடுத்து கொடுத்துட்ருக்கேங்க. மொத்தமாக 10 டிசைன்ஸ் பண்ண போகிறோம். 50 சாரீ பின் இருக்குது. ஒவ்வொன்றிலையும் வந்து 5 டிசைனுக்கு 5 சாரீ பின்க்கு ஒரு டிசைனுங்க. ஸோ கலர்ஸ் நாங்கள் சாய்ஸ்க்கு பண்ணிக்கலாம். ஸோ கஸ்டமர் கொடுத்த டிசைனை தான் நாங்கள் பண்ண போகிறோம். நீங்கள் முதல்ல பார்த்தது வந்து கஸ்டமர் கொடுத்தது தாங்க. ஸோ அவங்க ரவுண்ட் பண்ணி அமுச்சிருப்பாங்க. நம்ம அதை வந்து பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு இப்போ பார்த்திங்கன்னா டைமண்ட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ டைமண்டில் வந்துட்டு என்னடா ப்ளூ கலருக்கு ரெட் வைக்கிறாங்கன்னு பார்க்காதீங்க. சைடில் வந்துட்டு நம்ம வந்து டிஃப்ரெண்ட் காம்பினேஷனில் நடுவில் ரெட்டும் சைடில் ப்ளூவும் கொடுக்க போகிறோங்க. ஸோ ஒவ்வொன்றும் வந்து யூனிக்கான கலர்ஸில் பண்ணணும், அது மட்டும்தான் எங்களுக்கு. பட் வந்து நீட்டாக இருக்கணும். எவ்வளோ லேட் ஆனாலும் பரவாயில்ல, நீட்டாக இருக்கணும் அப்படின்றது மட்டும்தான். ஸோ மெதுவாக தான் பண்ணுவாங்க. இதுவே வந்து ஃபாஸ்ட்டு பண்ணி தாங்க நான் எடுத்துகிட்ருக்கேன். ஸோ இதெல்லாமே இன்றைக்கி நம்ம வந்து இந்த மாதிரி தான் வீடியோஸ் பார்க்க போகிறோம். காலையிலேருந்து நைட் வரைக்கும் என்ன வந்துட்டு அவங்க கிளம்புற வரைக்கும் என்ன ஒர்க் பண்ணாங்க, எவ்வளோ டைமில் பண்ணாங்க அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இந்த சாரீ பின் வந்து எவ்வளோ நேரத்தில் ஒரு சாரீ பின் அவங்களால முடிக்க முடியுது அப்படிங்கிறதையும் சொல்கிறேங்க. ஸோ இப்போ வந்துட்டு ஃபஸ்ட்டு சாரீ பின் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி வந்துட்டு இதே மாதிரி இன்னொன்று மட்டும் செய்ய சொல்லியிருந்தேன். அதை பண்ணி சாம்பிள் காமிச்சாங்கங்க. அடுத்தது இதை பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ வீடியோ வந்து நான் எடுத்துகிட்ருக்கேன். இன்றைக்கி ஃபுல்லாக நான் என்ன பண்ணேன் அப்படின்னா கலர்ஸ் எடுத்து கொடுத்தேங்க. ப்ளஸ் சாரீ பின் வந்து என்னென்ன கலர்ஸ்க்கு என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறத எடுத்து கொடுத்தேன். தென் வந்து வீடியோஸ் எடுத்தேங்க. இதுதான் இன்றைக்கி என்னோடய ஒர்க்காக இருந்துச்சு. ஸோ வந்துட்டு இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், ரெட் வச்சதுக்கப்புறம் சைடில் வந்து ஃபுல்லாகவே க்ரீன் வைக்கிறாங்க. இது வந்து ப்ளூங்க. ப்ளூ வந்து இது வந்துட்டு ஒரு மாதிரியான பீகாக் ப்ளூ மாதிரி இருக்கும். ரொம்ப அழகாக இருக்கும் இந்த ப்ளூ. ஸோ ஃபைனலாக நான் இதை முடித்ததுக்கப்புறம் காமிக்கிறேன் உங்களுக்கு. இதில் நடுவில் நம்ம ஜர்கான் ஸ்டோன்ஸும் ப்ளேஸ் பண்ண போகிறோங்க. அப்போ இன்னுமே அழகாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி தாங்க போயிட்டுருந்துச்சு. ஒரு சாரீ பின் பார்த்திங்கன்னா குறைஞ்சதுங்க ஒரு 15 to 20 மினிட்ஸ் டைம் எடுத்துப்பாங்க அவங்க முடிக்கிறதுக்கு. ஸோ இது வந்துட்டு ஃபஸ்ட்டு பேட்ச், அதாவது ஃபஸ்ட்டு 5 சாரீ பின் அவங்கள்ட்ட கொடுத்துருக்கேன் டிசைன் பண்ண சொல்லி. கலர்ஸ் வந்து ஒன்று ஒன்றா நான் பக்கத்தில் உட்காந்து எடுத்து கொடுத்துட்ருந்தேங்க. ஸோ சைட் பை சைடில் வந்துட்டு என்னோடய கிட்ஸையுமே பார்த்துட்ருப்பேன். நாங்கள் மேலே வந்துட்டு எனக்கு வந்து பால்கனி பெருசாக இருக்குங்க. ஸோ அங்கே தான் வந்துட்டு எங்களுக்கான ஷாப்பு நாங்கள் ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ ஷாப்னால் வந்துட்டு ஒரு ஸ்டாண்டு, ஒரு 2-3 ஸ்டாண்டு வச்சுருக்கேங்க. கொஞ்சம் பேங்கிள்ஸ் வாங்கி போட்டிருக்கேன், குந்தன்ஸ் வாங்கி போட்டிருக்கேங்க. ஸோ என்னோடய கனவுகள் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே போயிட்டுருக்கு, நிறைவேறிட்டுருக்கு. ஸோ இன்னும் பெருசாக்கணும் அப்படிங்கிறதாங்க பிளானு. பால்கனி பெருசாக இருக்கும். ஸோ அங்கேயே நாங்கள் வச்சு பண்ணுறோம். நல்ல வெளிச்சமாக இருக்கும் ஃபோட்டோஸ் வீடியோஸ்க்கு. மற்றபடி வந்துட்டு இவங்க உட்காரத்துக்குமே நல்ல வசதியாக இருக்குங்க. காத்தோட்டமாக இருக்கும். ப்ளஸ் ஃபேனுமே போட்டிருக்கேன், நல்லா இருக்குங்க. தென் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு மேலே ஜர்கான் ஸ்டோன்ஸ் ப்ளேஸ் பண்ணுறாங்க. இதே மாதிரி தான் அந்த சைடும் நம்ம பண்ண போகிறோம். ஸோ ஃபுல்லாக முடிச்சுட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். எதார்த்தமாக நான் பாட்டுக்கு ஒரு ஃப்ளோவில் தாங்க பேசிகிட்ருக்கேன். இப்படி பேசணும் அப்படி பேசணும்லாம் எதையுமே யோசிக்கல. ஸோ டேரெக்டாக ரெக்கார்ட் பண்ணணுன்னு தான் நினச்சேன். பட் வந்து இங்கே பார்த்திங்கன்னா இவங்க ஒர்க் பண்ணுறாங்க இல்லையா, அவங்களுக்குமே 2 கிட்ஸுங்க. ஸோ அவங்களையுமே கூட்டிகிட்டு வந்துடுவாங்க. ஏன்னா லீவு, வேறு வழியே இல்லை. அவங்க பாட்டுக்கு பால்கனி ஹாலும் வந்து ஹால்லேயே விளாண்டுட்ருப்பாங்க. என்னோடய கிட்ஸ் 2 பேர், மொத்தம் 6 கிட்ஸ் இங்கே விளாண்டுட்ருக்காங்கங்க. ஸோ இதை தாண்டி தான் நாங்கள் இதை செய்வோம். ரொம்ப வந்துட்டு இந்த லீவில் கொஞ்சம் வச்சுருக்கிற சிரமம் தாங்க. இருந்தாலும் வேறு வழியே இல்லை. அப்படியே அவங்களையும் வச்சு சமாளிக்க வேண்டியதான் நம்மளும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ட்ரையாங்கிள் ஒட்டிகிட்ருக்காங்க. மீடியம் சைஸ் ட்ரையாங்கிள் தாங்க. கலர்ஸ் வந்து 2 கலர் கலந்து பண்ண சொல்லியிருந்தேன்.
பிங்க் அண்ட் வந்து இப்போ டார்க் பிங்க்குங்க, அதுக்கப்புறம் வந்துட்டு எல்லோயிஷ் கலர் மாதிரி க்ளாஸி ஃபினிஷில் இருக்குது. ஸோ அதை தான் எடுத்து வச்சிட்ருக்காங்க. ஸோ இவங்களுக்கு ஒரு டிசைன், அவங்களுக்கு ஒரு டிசைன், 2 பேருமே 5 டிசைன்ஸ் வந்து முடிக்கணுங்க. முடிச்சதுக்கப்புறம் நான் அடுத்த 5 டிசைன்ஸ் அவங்களுக்கு எடுத்து கொடுப்பேன். ஸோ இது ஆல்ரெடி அவங்க முடிச்சு வச்சது பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்குது இல்லையா? ஸோ இது வந்துட்டு அந்த டைமண்ட் ஷேப்புங்க, ஃபுல்லாக முடிச்சிட்டாங்க. முடிச்சதுக்கப்புறம் தாங்க அதோட அழகே. தென் வந்து இன்றைக்கி பார்த்திங்கன்னா 1 மணி ஆகிடுச்சிங்க டீ வைக்கிறதுக்கு. கீழே வந்துட்டு டீ வச்சு கொடுத்தேன். குடிச்சிட்டு மேலே வரக்குள்ள மணி 1:07ங்க. ஸோ வேறு வழியே இல்லை. கொஞ்சம் இதை முடிச்சுட்டு கீழே போயிடலாம், டீ வச்சுக்கலாம்னு நினச்சிட்டு அப்படியே விட்டுட்டேங்க. கொஞ்சம் டைம் ஆகிடுச்சு. அடுத்தது அப்படியே கண்டினியூ பண்ணுறாங்க. அடுத்த டிசைனுங்க, அடுத்தது முடிச்சுட்டு அடுத்த டிசைன் கொடுத்தேன். ஸோ இதுதான் டிசைனு. 4x4 ஸ்கொயரு, ஸ்மால் ரெக்டாங்கிளுங்க, ரவுண்டு வந்து 3 mm. ஸோ இதை யூஸ் பண்ணி தான் அவங்க பண்ண போகிறாங்க. ரெக்டாங்கிள் வந்து ஸ்மால் வந்து பார்த்திங்கன்னா கோல்டும் ஒயிட்டும் தான் மாற்றி மாற்றி வைக்க சொல்லியிருக்கேன். நார்மல் குந்தன் கோல்டு அண்ட் ஒயிட்டை எடுத்து கொடுத்துட்டேங்க. அதுக்கப்புறம் கலர்ஸ் வந்துட்டு சாரீ பின்னோட கலர்ஸுமே நான் எடுத்து கொடுத்துட்டேன். ஒவ்வொன்றா வந்துட்டு ஃபஸ்ட்டு பீஸ் மட்டும் எனக்கு வந்து செஞ்சு அவங்க ஃபுல்லாகவே காமிச்சிட்டு அதுக்கப்புறமா தான் செய்வாங்க. நான் பக்கத்தில் உட்காந்து பார்த்துட்டு தாங்க இருப்பேன். இதுக்கு நடுவில் எனக்கு நிறைய ஃபோன் கால்ஸுங்க, அதுக்கப்புறம் ரீசெல்லிங்க்கு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நார்மல் ப்ரைடல் ஆர்டர்ஸு, அப்புறம் நிறைய பேர் டவுட்ஸ் கேட்பீங்க, யூடியூப்பு இந்த மாதிரி எடிட் பண்ணுறது, இப்படியே தாங்க போயிட்டுருக்கோம். ஸோ மார்க் பண்ணியிருக்காங்க. இது வந்து கஸ்டமர் மார்க் பண்ணி எனக்கு அனுப்பிச்சிருந்தது. அடுத்த டிசைன் வந்து 2 பேர்த்துக்குமே 5 எடுத்து வச்சுருக்கேங்க. ஸோ இது வந்துட்டு 2 கலரில் பண்ண சொல்லியிருந்தேன். இது வந்து இப்போ பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா சில்வர் கலருங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும். கொஞ்சமாக தான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். ஸோ ஒரு 30 கிராமோ 40 கிராமோ தான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். பட் வந்து சில்வர் கலர் த்ரெட் சுற்றி சில்வர் கலர் ஓட்டினதும் அவ்வளோ அழகாக இருந்துச்சு. ஃபுல்லாக முடிச்சுட்டு நான் அதை உங்களுக்கு காமிக்கிறேன். நேற்று ஒரு சப்ஸ்கிரைபர் மெசேஜ் பண்ணியிருந்தாங்கங்க. ஸோ ரொம்பவே சந்தோஷம். அதை பார்த்து நானே தன்னை போல் சிரிச்சேன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, சிஸ்டர் நானும் சில்க் த்ரெட் செய்வேன். நான் செஞ்சுட்டே உங்கள் வீடியோஸ் நிறையா பார்த்துட்டே இருப்பேன். நீங்கள் 4 or 5 மினிட்ஸில் முடிகிற மாதிரிலாம் வீடியோ போடாதீங்க. ½ an hour 1 hour வீடியோவாக போடுங்க. அப்போ தான் எனக்கு கொஞ்சம் டைம் ஜாஸ்தியாக நான் அது பாட்டுக்கு ஓடிக்கிட்டே இருக்கும். நீங்கள் பேசுகிறத நான் கேட்டுக்கிட்டே நான் ஒர்க் பண்ணுவேன்னு சொன்னாங்க. ரொம்பவே ஹாப்பியாகவும் இருந்துச்சுங்க. எப்படி சொல்கிறது, நான் வந்து உங்களுக்கெல்லாம் மோட்டிவேஷனாக இருக்கிறேங்கிறது எனக்கு ரொம்பவே ஹாப்பி. கண்டிப்பாக நீங்கள் அந்த மாதிரி இருக்கீங்க அப்படின்னா எனக்கு ஒரு லைக்கை போடுங்க. இன்னுமே நீங்கள் கொடுக்குற லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ்க்கு வந்துட்டு நான் கண்டிப்பாக வந்து மோட்டிவேஷன் ஆகி இன்னும் நிறைய வீடியோஸ் எடுக்கணும்னு ஆசைப்பட்றேன். அவங்க சொன்னனால தான் நான் இந்த மாதிரி வீடியோஸே நான் இன்றைக்கி எடுத்தேங்க. முந்தானேத்து தான் அவங்க வந்து 2 days முன்னாடி தான் அவங்க மெசேஜ் பண்ணியிருந்தாங்க இந்த மாதிரி. எனக்கு உடனே வந்துட்டு சரி ஓகே, ஏன் நம்ம லாக் மாதிரி போடக்கூடாது, காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் என்ன ஒர்க் பண்ணுறோன்றதை போடலாம், அவங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் அப்படின்றதுக்காக மட்டும்தாங்க இந்த மாதிரி போட்டேன். ஸோ பிடிச்சதுன்னா கண்டிப்பாக ஒரு லைக் போடுங்க. கண்டினியூவாக இந்த மாதிரி போட ட்ரை பண்ணுறேன். தென் வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்க இருக்கனால டேரெக்டாக வாய்ஸ் கொடுக்க முடியலங்க. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து அட்லீஸ்ட் வந்து மறுபடியும் நான் எடிட் பண்ணுறதுக்கு 2 hours டைம் தேவைப்படுதுங்க. ஸோ அதனால தான் இந்த மாதிரி வீடியோஸ் வந்து நான் போடுறதில்ல. ஸோ உங்களோட ஆசைகளுக்காக கண்டிப்பாக நான் தொடர்ந்து போடுறேங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா இதில் 3 ஷேப் யூஸ் பண்ணியிருக்கோம். 4x4 ஸ்கொயருங்க, ரவுண்டு 3 mm, ரெக்டாங்கிள் ஸ்மாலு. ஸோ இது 3மே யூஸ் பண்ணியிருக்கோம். யூஸ் பண்ணி பாருங்கள், இந்த மாதிரி தான் அவுட்புட் வந்துச்சு. அடுத்தது வந்து 12:12ங்க, மணி மதியானம் ஆகிடுச்சு, ஆஃப்டர்நூன் ஆயிடுச்சு. ஸோ இதுக்கு மேலே வந்துட்டு நான் என்ன பண்ணேன்னா, நான் கீழே சாப்பிட வந்துட்டேங்க. அவங்களையும் வந்து சாப்பிட போக சொல்லிவிட்டேன். அவங்க வீட்டுக்கு போய் சாப்பிட்டு தான் வருவாங்க. எப்படியும் வந்து மறுபடியும் வரத்துக்கு 1 hour ஆகிடுங்க. ஏன்னா அவங்க கிட்ஸையும் சாப்பிட வச்சு வரத்துக்கு 1 hour ஆகிடும். ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா 3 ஷேப் யூஸ் பண்ணி தாங்க பண்ணணும். ஸோ எல்லாமே வந்துட்டு அவங்களுக்கு எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு போயிட்டேன். அக்கா நீங்கள் பண்ணிட்டுருங்க, நானும் போய் சாப்பிட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு வரேன்னு சொன்னேங்க. பார்த்தா மணி 3:57ங்க, கிட்டத்தட்ட 4 o'clock ஆகிடுச்சு. வேகமாக எந்திரிச்சு வந்து என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தேன். அவங்களும் சாப்பிட்டுட்டு வந்துட்டு இந்த மாதிரி கிளிப்ஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க சாரீ பின்னு. ஸோ ரொம்ப வந்துட்டு அழகாக பண்ணி வச்சுருந்தாங்க இந்த 3 ஷேப் யூஸ் பண்ணி. நான் சொன்ன மாதிரியே இவங்க வந்து அதை ஃபினிஷ் பண்ணி வச்சிட்ருந்தாங்க. அக்கா சீக்கிரம் அடுத்த டிசைன் எடுத்து கொடுங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவாங்க. பக்கத்துலேயே நான் உட்காந்துருக்கணும்னு நினைப்பாங்கங்க. நான் எந்திரிச்சு போனாலும் அக்கா எப்போ வருவீங்க அப்படின்னு தான் கேட்பாங்க. ஏன்னா வந்துட்டு அவங்களுக்கு நான் பக்கத்தில் இருந்தேன்னா இன்னும் ஃபாஸ்ட்டாக ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். கலர்ஸ்லாம் எடுத்து கொடுங்கக்கா, நாங்கள் டக்குன்னு பண்ணிடுறோம், யோசிச்சு பண்ணால் தான் லேட் ஆகுது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ வந்து அந்த மாதிரி எல்லாத்தையும் அந்தந்த பாக்ஸ்குள்ளே இந்த கலர்ஸ் அப்படின்னு சொல்லி போட்டு வச்சுருந்தேன் அவங்களுக்கு. அது எல்லாமே கரெக்டாக பண்ணியிருந்தாங்கங்க அவங்க. நான் வந்து இன்றைக்கி 50 தான் டார்கெட் பண்ணியிருந்தேன். ஆக்சுவலி வந்து 50யும் முடிச்சிடலாம் அப்படின்னு நினச்சிட்டு. பட் வந்து கொஞ்சம் ஒர்க் வந்துட்டு மெதுவாக தான் பண்ணாங்க. ஸோ வந்துட்டு எல்லாத்துக்கும் ஒரே நாள் ஒரே மாதிரி உடம்பு இருக்காதுன்னு சொல்ல முடியாது இல்லைங்களா? அது மாதிரி தான் ஆச்சு. ரொம்ப கொஞ்சம் மெதுவாக தான் செஞ்சாங்க இன்றைக்கி ஒர்க்கை.
ஸோ அடுத்தது வந்து டைமண்ட் ஷேப் தான் எடுத்து வச்சிட்ருக்கேன். ஸோ டைமண்ட் ஷேப் வந்து பார்த்திங்கன்னா வச்சிட்ருக்காங்கங்க. ஒர்க் பண்ணுறது அவங்க தான், சொல்கிறது மட்டும் தான் நான். ஸோ டைமண்ட் ஷேப் வந்துட்டு நம்ம வந்து இதே மாதிரி நேராக வந்துட்டு திருப்பி வச்சுட்டே போகணும். ஸோ இதுவுமே வந்துட்டு சாரீ பின்னுக்கு அழகாக இருக்கும். சாரீ பின் வந்துட்டு நாங்கள் பார்த்திங்கன்னா நல்லா பெரிய சைஸில் பண்ணி கொடுக்குறோங்க. சின்ன சைஸ்லாம் இல்லை, நல்லா பெரிய சைஸ் சாரீ பின் அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு நேரில். இதெல்லாமே வந்துட்டு ஒரு பல்க் ஆர்டருக்காக பண்ணிகிட்ருக்கோம். இன்னும் வந்துட்டு எங்களுக்கு டார்கெட் முடியலை. ஸோ இன்னும் வந்து 20 பேர் வந்து பேங்கிள்ஸ் பெண்டிங் இருக்குதுங்க. அதை முடிச்சுட்டு இன்னும் ஒரு 1 டே தான் டைம் இருக்குது. அடுத்த நாள் நாங்கள் டிஸ்பேட்ச் பண்ணணும் இது எல்லாமே. ஸோ டிஸ்பேச்சிங்க்கு பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு செப்பரேட்டாகவே வீடியோ போடுறேங்க. ஏன்னா அது வந்துட்டு நான் எப்படி காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் அதை பேக்கிங் பண்ணவும் ஃபோட்டோஸ் வீடியோஸ் எடுக்கவே எனக்கு வந்து ஆஃப்டர்நூன் 4 o'clock வரைக்கும் டைம் எடுத்துப்பேங்க மார்னிங்லேருந்து. அதுக்கப்புறம் தான் அது வந்து நான் கவர் பேக்கிங்கே பண்ணுவேன். ஸோ அந்த மாதிரி போயிட்டே இருக்கும். ஈவினிங் 6 ஆகிடுச்சிங்க. ஸோ இதெல்லாம் முடிச்சு வச்சுருந்தாங்க. இன்னும் 10 கிளிப்ஸ் 10 சாரீ பின்ஸ் வந்து பெண்டிங்கில் இருந்துச்சுங்க. சரி ஓகே பரவாயில்ல, முடிஞ்சதாக பண்ணலான்னு பண்ணிகிட்ருக்கோங்க. அடுத்தது வந்துட்டு 6K ஐ ஷேப் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. நடுவில் வச்சுருக்கிறது குட்டி ஸ்கொயருங்க, 3x3 ஸ்கொயரு. அதுக்கப்புறம் இது மேலே வந்து ரவுண்டு. பார்க்குறதுக்கு என்னடா கசகசன்னு இருக்குன்னு யோசிக்காதீங்க. ஃபைனல் அவுட்புட் நான் காமிக்கிறேன் பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்கும். இது வந்துட்டு நம்ம முடித்து அது காஞ்சதுக்கு அப்புறம் தாங்க அதோடய ஃபினிஷிங் அழகாக இருக்கும் நமக்கு. ஸோ பாருங்கள், நான் உங்களுக்கு கையில் எடுத்து காமிக்கிறேன். இதெல்லாம் பார்த்திங்கன்னா நான் எடுத்து வச்சுட்டேன். அடுத்தடுத்த கலர்ஸ்க்கு இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி எடுத்து அவங்களுக்கு வச்சுட்டேங்க. அப்போ வந்து அவங்களுக்கு ஈஸியாக இருக்கும். காஃபி குடிக்கலையா சிஸ்டர் அப்படின்னு கேட்டால் குடிச்சிட்டோங்க. 4:30க்கே காஃபி குடித்தாச்சு. ஸோ இது தாங்க அதோட அவுட்புட்டு. எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்களேன், வாவ் அப்படின்னு நானே சொல்லியிருந்தேன் அந்த அக்கா கிட்ட. அடுத்தது வந்துட்டு இவங்களுக்கு இன்னொரு ஒர்க் கொடுத்துருந்தேன். இன்னொரு 5 சாரீ பின் எடுத்து வச்சுருந்தேங்க. இது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பார்த்திங்கன்னா ரெக்டாங்கிள் வச்சு 3 mm ரவுண்ட் வைக்கணுங்க. இதுதான் வந்துட்டு இவங்களுக்கு கொடுத்தது. ஸோ ஒருத்தங்க மாற்றி ஒருத்தங்களுக்கு அப்படியே ஒர்க்கை கொடுத்துட்டே இருந்தேன். அதை தாண்டி எனக்கு வந்துட்டு கொஞ்சம் எடிட்டிங் ஒர்க்கு அந்த மாதிரி இருந்துச்சுங்க. புதுசாக கிளாஸ் பேங்கிள்ஸ் இன்றைக்கி நான் ஒரு ரீல்ஸ் போட்டிருந்தேன். அது வந்து எடிட் பண்ண ஒரு 1/2 an hour வந்துட்டு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாங்க அவங்க. ஸோ முடிச்சுட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் ஒர்க்கு கண்டினியூ பண்ண ஆரம்பித்தோம். ஸோ இந்த மாதிரி தாங்க ஒன் டே ஃபுல்லாகவே எங்களுக்கு போச்சு. இன்னும் வந்து எத்தனை பெண்டிங் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு இன்னும் 10 சாரீ பின் பெண்டிங் இருந்துங்க. மணி வந்து 7 ஆகிடுச்சு. அக்கா கண்ணெல்லாம் மயமயன்னு ஆகிடுச்சு அப்படின்னாங்க. ஓகேங்க போதும் எடுத்து வச்சுருங்க, நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு. இல்லைல்லங்கா வேறு ஏதாச்சும் ஒர்க் இருந்தால் சொல்லுங்கள், நான் ஒரு 7:30 வரைக்கும் பண்ணிட்டு போகிறேன்னு சொன்னாங்க. ஸோ அதனால் என்ன பண்ணாங்க அப்படின்னா, நாளைக்கு வந்து பேங்கிள்ஸ் கொஞ்சம் 212 பேங்கிள்ஸ் ஒன்று ஆர்டர் இருந்துச்சுங்க, ப்ரைடல் பேங்கிள்ஸு. அதுக்கெல்லாம் நூல் எடுத்து வச்சுட்டு போகிறேன் அப்படின்னாங்க. சரி ஓகே பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அவங்க கிளம்பவும் பார்த்திங்கன்னா 7:45 ஆகிடுச்சிங்க. நானுமே வந்துட்டு கீழே போயிட்டேன். அவங்க எல்லாமே நீட்டாக எடுத்து வச்சுட்டு தான் போவாங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சதா என்ன அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.